கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 2:17, ரோமன்ஸ் 2:17. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி. என்ன, யூதன் பெயர் பெற்றிருக்க, நியாயப்பிரமாணத்தின் மேலே பற்றுதல் இருக்கு, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுற, ஆனால் நன்மை தீமை என்பதை வகையறுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. என்ன, உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும், நீ தானே இஸ்ரவேல் சந்ததி, நீ தானே யாக்கோபினுடைய சந்ததி. ஆனால் நீ என்ன பண்ணுற? 11ஆம் வசனம் பாருங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். என்ன, லஞ்சம் வாங்கிட்டு நியாயம் கொடுக்குறாங்க. அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ என்று தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா? அதைத்தான் இங்கே ஆண்டவருங்க சொல்லும்போதுங்க, பவுல் மூலம் சொல்லும்போது, நீ தான் நியாயப்பிரமாணத்தில் உபதேசிக்கப்பட்டவனாக இருக்கிற, அவருடைய சித்தத்தை அறிஞ்சவனாக இருக்கிற, அப்போ நீ நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சவனாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தங்களுடைய யூத வம்சத்தை பெருமை பாராட்டினாங்க, தேவனை மேன்மை பாராட்டினாங்க, ஆனால் நீதியான காரியம் செய்யலை. மத்தேயு 3ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். என்ன, யோவான் ஸ்நானகன்ற நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமுக்கு இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி சொன்னாங்க யோவான் 8ஆவது அதிகாரத்தில். ஆனால் யோவான் 5ஆவது அதிகாரத்தில் 45வது வசனம் பாருங்கள். யோவான் 5ல் 45வது வசனம். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். காரணம் என்ன? நீங்கள் மோசேயை விசுவாசிக்கிறவர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. என்ன, மோசேயை என்ன குறித்து தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன மோசேயை விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் என்னை விசுவாசிச்சிருக்கணும். ஏன்னா இவங்க சத்தியத்தை அறிஞ்ச, யோவான் 8ஆவது அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன, சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது உங்களுக்கு சத்தியம் விடுதலை ஆக்கும். ஆனால் 33ஆம் வசனம், அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம். எப்படி? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் யூதர்கள். என்ன, நாங்கள் யூதர்கள், நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவங்களாக இருக்கிறோம், மோசேயினுடைய பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறவங்களாக இருக்கிறோம், ஆபிரகாம் வம்சத்தில் வந்தவங்களாக இருக்கிறோம். தேவன் எங்களுடைய தேவன், எங்களுக்கு தான் தேவ ஆராதனை கொடுத்தாரு, எங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, எங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எங்களுக்கு தான் உடன்படிக்கையை கொடுத்தாருன்னு சொல்லி தேவனை குறித்து மேன்மை பாராட்டுறவங்களாக இருக்கிறீங்க. ஆனால் நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய வகையறுக்கக்கூடிய காரியம் தவறிவிட்டீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு யூதர்கள் நான் யூதன், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், நாங்கள் மோசே வழி வந்தவங்க, ஆபிரகாம் வழியில் வந்தவங்க, எங்கள் தேவன் தான் மேன்மையான தேவன் என்று மேன்மை பாராட்டினாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி? அநேகர் என்ன நினைக்கிறாங்க? நான் கிறிஸ்தவன். எப்படி? நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போகிறேன். இதில் ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா பெரிய பெருமை? நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன், இன்னொருத்தர் இல்லை நான் பெந்தகாஸ்தல் கிறிஸ்டியன், இன்னொருத்தர் நான் ஏஜி சர்ச்சு, இன்னொருத்தர் நான் இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுன்னு சொல்லி எதையாவது ஒன்றை பிடிச்சி எடுத்தோங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணம், நீ எந்த அளவுக்கு வேத வசனம் தெரியுதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறதா, அதுதான் முக்கியம். உங்களுக்கு எவ்வளோ வசனம் தெரியும், நீங்கள் எவ்வளவு நல்லா போதிக்க முடியும், உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை காட்டி கொண்டக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேகர் வேத வசனமே வாசிப்பதில்லை. ஆமாம், நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இன்றைக்கு நான் ரொம்ப வேதனையாக சொல்கிறேன், சர்வே நீங்கள் பார்த்தீங்கன்னா
70% மக்கள் தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்றவங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறது இல்லை. அது இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய சபைகள்ல பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, வசனம் இல்லை, பைபிளே வாசிக்கிறது இல்லை. பிற எப்படி நீங்க நன்மை தீமையை வகையறுக்க முடியும்? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பக்கூடிய காலம் இது. நீங்க எதுல மேன்மை பாராட்டுறீங்க? உங்களுடைய வாழ்க்கை தரத்திலா, இல்ல உங்களுடைய வாழ்வினுடைய அடிப்படையிலா, இல்ல நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பீர்களா? மனம் திரும்புவீர்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவன் என்று பேருக்கு பெருமை பாராட்டாமல் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து காட்டக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.